நோன்பு. ரமலான் நோன்பு கடமையாகுக. அல்லாஹ் கூறினான், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகக்கூடும். ஒரு கிராமவாசி பரட்டை தலையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். நபி அவர்களே, அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய தொழுகை எது என்று சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகைகள், அவற்றை தவிர கடமையான தொழுகை வேறு எதுவும் இல்லை, உபரியாக நீயாக விரும்பி தொழுதால் மட்டுமே உண்டு என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய ஜகாத் எது என்று எனக்கு கூறுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை அவருக்கு கூறினார்கள். அப்போது அவர், சத்தியத்தின் வாயிலாக உங்களை கண்ணியப்படுத்திய இறைவன் மேல் ஆணையாக நான் உபரியாக எதையும் செய்ய மாட்டேன், அல்லாஹ் என் மீது கடமையாக்கியதில் எதையும் குறைக்கவும் மாட்டேன் என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் கூறுவது உண்மையானால் வெற்றி பெற்று விட்டார், இவர் கூறுவது உண்மையானால் இவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று கூறினார்கள். நோன்பின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு பாவங்களில் இருந்து காக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால், நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்வின் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். மேலும் எனக்காக நோன்பாளி தன் உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டு விடுகிறார். நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது அது போன்றே 10 மடங்குகளாகும் என்று அல்லாஹ் கூறினான். நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு துறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். தன் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டு விடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள்.